தானா வந்து நம்ம கிட்ட பேசணும்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பிரபஞ்சம், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் கூட என்ன பண்ணாலும் நம்மளால பிரபஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே முடியலையே, பேசவே முடியலையே அப்படின்ற கவலை கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்துகிட்டே தான் இருக்கு. பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுதா? இல்ல எனக்கு என்னவோ அப்படி எதுவும் பேசுற மாதிரியே தோணல, அப்படி எதுவுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை பிரபஞ்சம் பேசவே இல்லையோ? இப்படி நிறைய குழப்பங்கள் மனசுக்குள்ள இருக்கலாம். இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில்கள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவை முழுமையா பார்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முதல்ல பிரபஞ்சம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பிரபஞ்சத்தை பத்தி நிறைய தவறான புரிதல்கள் இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு பிரபஞ்சம் அப்படின்னாலே என்னன்னே தெரியல. பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டுமே அடிப்படையா வச்சு அதை ஒரு பெரிய விஷயமா நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் ரொம்பவும் பெரிய விஷயம் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வரும்போதே நம்மள நாமே தாழ்வா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். இதனாலதான் அந்த பிரபஞ்சத்துல நம்மளுக்கு எந்த ஒரு ஈடுபாடும் வர்றதே இல்ல. உதாரணத்துக்கு நம்ம ஊர்லயே ஒரு பெரிய ஆள் லைக் எம்எல்ஏ, கலெக்டர் அந்த மாதிரி ஒரு ஆபீசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்மளும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் சேர்ந்த அறிமுகமே இல்லாத ஒரு மனுஷர். அப்படி இருக்கும்போது அவரு நார்மலா வந்து நம்ம கிட்ட பேசுவாரா? முக்கியமா தனியா பேசுவாரா? நம்ம நினைச்சா கலெக்டர் நம்ம கிட்ட வந்து பேசுவாரா? நம்ம கலெக்டரை பார்த்து பேசணும்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு தோணும். சோ இப்படி நம்ம ஒருத்தர் தொட முடியாத உயரத்துல தூக்கி வைக்கும் போது அவங்க நம்ம கிட்ட வந்து பேசுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இதனாலேயே நம்ம பேச தயங்குறோம். பிரபஞ்சம் கண்டிப்பா உயர்ந்த ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா அதுக்குன்னு நம்ம கிட்ட பேசாம போயிடாது. பிரபஞ்சத்தோட வேலையே நம்ம கேட்கறத நிறைவேற்றுறது தான். நம்மளோட ஆசைகளை அது தேடும். நீங்க பெரிய அளவுல எனர்ஜியை வெளிப்படுத்தி அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது உங்களை ஃபோக்கஸ் பண்ணும். ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னு சொல்றவங்க எல்லாருமே தானா வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க. பட் பிரபஞ்சம் பேசும். நீங்க உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அது உங்ககிட்ட பேசும். பிரபஞ்சத்தை எப்பவுமே வெளியாளா பார்க்க கூடாது. பெரிய பெரிய மனுஷங்க உங்ககிட்ட பேசல அப்படின்னா அவங்க வேற ஆளுதான். ஆனா பிரபஞ்சம் வேற ஆளு கிடையாது. பிரபஞ்சம் எங்க இருக்குன்னு புரிஞ்சா அதை நீங்க வேற ஆளா பார்க்க மாட்டீங்க. பிரபஞ்சம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வராது. சில விஷயங்களோட அருமை அதோட தேவைகள் இருக்கும் போது தான் புரியும். உதாரணத்துக்கு நார்மலா தண்ணி இருக்கும் போதெல்லாம் அதை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிருப்போம். அதுவே நம்ம இருக்க ஏரியாவுக்கு 2 நாள் இல்ல 3 நாள் தண்ணி வராது அப்படின்ற நிலைமை வரும்போது தான் தண்ணியோட அருமை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களோட சொந்த வீட்டுல சந்தோஷமா இருந்துட்டு வெளியே வந்து கஷ்டப்படும் போது தான் உங்களோட சொந்த வீட்டோட அருமை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ நமக்கு தேவைகள் இருக்கும் போது தான் அந்த விஷயங்களை பத்தி சிந்திக்க தோணும். அதே மாதிரி தான் பிரபஞ்சம் நமக்கு எப்ப தேவைப்படுதுன்னு தோணுதோ அப்பதான் நாம அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆனா அது எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதை நீங்க கொஞ்சம் ஆள் மனசுல கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு பாருங்க. நீங்க கார் வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த கார் வாங்கவும் செய்றீங்க. நீங்க நினைச்சது எப்படி நடந்தது? அந்த கார் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த காரை வாங்குறதுக்கான வழி எப்படி கிடைச்சது? இத பத்தி எல்லாம் நம்ம சிந்தனை போகவே போகாது. கொஞ்சம் டீப்பா யோசிச்சாதான் புரியும். நம்ம அந்த கார் மேல பெரிய அளவுல ஈர்ப்பு சக்தியை வெளிப்படுத்தி இருப்போம். அது பிரபஞ்சத்தை அடைஞ்சிருக்கும். அந்த பிரபஞ்சமும் நமக்கு அந்த விஷயத்தை அடையறதுக்கான வழிமுறைகளை சொல்லி தந்து அதன்படி நடக்க வச்சு அந்த விஷயத்தை அடையவும் வச்சிருக்கும். பிரபஞ்சமே எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடு, என்ன மூச்சு விடவே, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்கறது இல்ல. ஆனா அது எல்லாமே தானாவே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் பிரபஞ்சம் நமக்குள்ளதான் இருக்கு. பிரபஞ்சம் நமக்குள்ள இருந்து நமக்கான தேவைகளை கண்டுபிடிச்சு அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் அதோட முக்கியமான வேலையாவே இருக்கு. மூச்சு விடணும் அப்படின்னு நம்ம நிமிஷத்துக்கு நிமிஷம் சிந்திக்கிறதே இல்லையே. ஆனா அது தானாவே தானே நடக்குது. அதுவே மூச்சு விடுறதுல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது நம்மளோட சிந்தனை முழுவதும் அந்த மூச்சு விடுறதுல மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிராட்டிடியூட் வேணும் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு தினமும் நீங்க உங்களுக்கு கிடைச்ச மன ஆரோக்கியத்துக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நன்றி சொல்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆரோக்கியத்தை தான் கேட்கறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்து உங்களை செயல்படுத்துற பிரபஞ்சத்துக்கு புரியும். சோ நமக்கான சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் பெருசுதான். அதனாலதான் இந்த பிரபஞ்சம் எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் நிறைஞ்சிருக்கு. இங்க நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். பிரபஞ்சத்தை வேற ஒரு ஆளாவோ இல்ல அது வேற எங்கேயோ இருக்குன்னு நினைக்கவே கூடாது. அது உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்குள்ள இருக்க பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது நமக்கு தான் தெரியல. நம்ம ஒரு விஷயத்துல முழு கவனத்தையும் செலுத்துறப்போ மத்த விஷயங்களை கவனிக்க மாட்டோம். அதனாலதான் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியல. உதாரணத்துக்கு நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அங்க நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியும் போது வேற யாராவது அந்த நேரத்துல உங்களை கூப்பிட்டா கூட உங்களுக்கு காது கேட்காது. ஏன்னா உங்களோட கவனம் முழுக்க வேற ஒரு விஷயத்துலதான் இருக்கும். இதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். பணம் வேணும், வேலை வேணும், ரிச் ஆகணும், நல்ல ஸ்டேட்டஸ்
வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நோக்கி தினமும் ஓடிக்கிட்டே இருக்கும், ரொம்பவும் பிஸியாவே இருக்கும். ஒரு அமைதியும் இல்ல, நிதானமும் இல்ல. எதுக்காக இப்படி ஓடணும்? ஒரே ஒரு நிமிஷம் நின்னு உங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? எப்பவும் உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் பேசுறது உங்களுக்கு கேட்காது, புரியவும் செய்யாது. உங்களுக்குள்ள பிரபஞ்சத்தோட சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா நீங்க அதை கேட்கறதுக்கு தான் எந்த ஒரு நேரத்தையும் ஒதுக்குறதே இல்ல. அது மேல நீங்க கவனமும் செலுத்துறது இல்ல. அப்போ பிரபஞ்சம் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க உங்களை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிக்கணும். பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு அமைதியான நிலை வேணும். பிரபஞ்சத்துக்குன்னு இருக்கிற தனி மொழி அமைதிதான். பிரபஞ்சத்தோட அடையாளமும் அமைதிதான். சோ உங்களை நீங்களே கொஞ்ச நேரம் தனிமைப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. இந்த தனிமையான அமைதி நிலையில நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். நிறைய கிரியேட்டிவான ஐடியாஸ் தோணும். இந்த அமைதி நிலையில தான் பிரபஞ்சம் நமக்கான தெளிவு கொடுக்கும். பிரபஞ்சம் நம்ம கிட்ட சில அறிகுறிகள் மூலமா தான் பேசும். நம்ம உள்ளுணர்வுகள், கனவுகள், திடீர் சிந்தனைகள், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய முக்கியமான அறிகுறிகள், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா தான் இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசும். இந்த உலகத்துல நம்ம பயன்படுத்திட்டு இருக்க நிறைய விஷயங்கள் கனவு மூலமா தான் வந்தது. உதாரணத்துக்கு நம்ம இப்ப விதவிதமா ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பயன்படுத்துற மிஷின் கண்டுபிடிச்ச எலியாஸ்கோ இந்த மிஷினோட ஊசியையும் நூலையும் இணைச்சு எப்படி தையல் போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்பதான் கனவுல அவரை சில பேர் சிறைப்பிடிச்சாங்க. அவங்க கையில வச்சிருந்த ஆயுதம் ஈட்டி. அந்த ஈட்டியோட முனையில ஒரு சின்ன ஓட்டை போடப்பட்டிருந்துச்சு. இப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய, நம்ம பயன்படுத்தக்கூடிய தையல் மிஷின் ஊசியையும் முனையில ஓட்டை இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த கனவு தான். அதே மாதிரிதான் நமக்கு தேவையான எல்லா தகவல்களையும் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய கூகுள் இன்ஜினை கனவுல தான் லாரி பேஜ் கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சது, நிறைய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது, ஏன் நிறைய பாடல்களுக்கான டியூன் அமைக்கப்பட்டது, இப்படி பல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது கனவு மூலமா தான். நம்மள நிறைய பேர் இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்போம். திடீர்னு நைட்டு 2 மணிக்கு பாத்ரூம் போகும்போது அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும். சோ நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது உங்களுக்குள்ள இருக்க பிரபஞ்சம் கிட்ட கேள்வி கேட்டீங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நிறைய பேருக்கு பாத்ரூம்ல இருக்கும் போது தான் புது புது ஐடியாஸ் வரும். இப்பெல்லாம் பாத்ரூம் போறப்ப போனையும் கூடவே சேர்த்து எடுத்துக்கிட்டு போறோம். சோ இப்படி இருக்கும்போது பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. சில பேருக்கு குளிக்கும் போது ஐடியாஸ் வரும். இப்பெல்லாம் குளிக்கிறதுக்கு சும்மா போறது இல்ல, பாத்ரூம் சிங்கர்ன்ற பேர்ல அமைதியா இல்லாம கத்தி பாட்டு பாடிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தான் குளிக்கிறோம். அப்படி இல்லையா, சவுண்டா பாட்டு வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே குளிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரங்கள்ல வரக்கூடிய அமைதி உங்களுக்கான தெளிவுகளை கொடுக்கும். சோ இதெல்லாம் பிரபஞ்சம் பேசக்கூடிய வழிமுறைகள் தான். நீங்க உங்களுக்கான அமைதியான நேரத்தை ஒதுக்குனாலே போதும், பிரபஞ்சம் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்குன்னு புரிய வரும். தினமும் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்றதும் அது உங்களுக்கு தெரிய வரணும். அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தினமும் ஒரு 15 நிமிடம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரபஞ்சம் தானாயே வந்து உங்ககிட்ட பேசும். தினமும் காலையில 5 இல்ல 6 மணிக்கு எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்க. இன்னும் அதிகாலை நேரமா 3ல இருந்து 4 மணிக்குள்ள என்னால எழுந்திருக்க முடியும் அப்படின்னா அது மிகவும் சிறந்த ஒரு விஷயம். எதுக்காக இவ்வளவு சீக்கிரத்துல எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல தான் இந்த உலகமே அமைதியா இருக்கும். நம்மளை சுத்தி சத்தமே இல்லாத ஒரு நிலை இருக்கும். நம்மளை சுத்தி எப்பவுமே சத்தமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளே நினைச்சாலும் நம்மளால அமைதியா இருக்க முடியாது. சோ இதனாலதான் காலையில நேரமா எழுந்து பிரஷ் ஆயிட்டு அமைதியான ரூம்ல உட்காந்து கண்களை மூடி நல்ல ஆழமா மூச்சை இழுத்து வெளியே விடுங்க. இந்த பயிற்சி பண்ணும்போது நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறப்போ உங்களோட வயிறு வெளியே வரணும், மூச்சு வெளியே விடுறப்ப உங்களோட வயிறு உள்ள போகணும். அப்படியே கண்களை மூடி அமைதியா இருங்க. எந்த சத்தமும் இல்லாம மனசை அமைதியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கெட்ட எண்ணங்களையும் துரத்த முயற்சி பண்ணுங்க. இந்த தியான முறை தான் பிரபஞ்சத்தை உங்ககிட்ட அணுக வைக்கிறதுக்கான சிறந்த வழியா இருக்கும். சுய விழிப்புணர்வை இந்த தியானம் அதிகப்படுத்தும். அமைதியான நிலைக்கு வந்ததுமே ஆழ் மனசுல இருந்து சில உள்ளுணர்வுகள் உண்டாகும். இதுதான் பிரபஞ்சத்தோட வார்த்தைகள். அந்த உள்ளுணர்வுகள் தான் உங்க பிரச்சனைக்கான தீர்வுகளா இருக்கும். அப்பப்போ இயற்கை கூட நெருக்கமாக முயற்சி பண்ணுங்க. இயற்கையிலே இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், பூக்கள், இப்படி எல்லாத்தையும் ரசிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகப்படுத்தும். மலைகள், காடுகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது நம்மளே அறியாம நமக்குள்ள ஒரு அமைதியான நிலை உருவாகும். என்னதான் சத்தமா தண்ணி விழுகிற அருவியா இருந்தாலும் கூட அந்த இடத்துலயும் நமக்குள்ள ஒரு அமைதி உருவாகும். அதுதான் இயற்கையோட மேஜிக். இந்த விஷயம் தான் உங்களை பிரபஞ்சத்தோட ஈஸியா கனெக்ட் பண்ண போகுது. ஒரு டைரி எடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள், எண்ணங்கள், உங்களுக்கு தோன்றக்கூடிய அனுபவங்கள், இது எல்லாத்தையுமே எழுதி வைங்க. எல்லாத்தையுமே விழிப்புணர்வோட கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அங்க பல விஷயங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்க செலவிட போறது வெறும் 15 நிமிடம் மட்டும்தான். காலையில எந்திரிச்சு நீங்க உங்களுக்காக செலவிட போற அந்த 15 நிமிஷத்துல முதல் 5 நிமிஷத்துல கண்களை மூடி தியானம் பண்ணுங்க. மனசை இன்னும் அமைதியாக்குங்க. இப்போ கண்களை திறந்து மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியே விடுங்க. இதுக்காகவே வச்சிருக்க ஒரு டைரியை எடுத்து அதுல உங்களுக்கு வந்த எண்ணங்களை எழுதுங்க. இதுல நீங்க நிலையா வச்சுக்க வேண்டிய எண்ணங்கள் என்ன அப்படின்றத எழுதுங்க. அடுத்ததா நீங்க எந்த எண்ணங்களை கைவிடணுமோ அந்த எண்ணங்களை ரெட் மார்க் பண்ணி எழுதி வைங்க. இப்படி 2வது 5 நிமிஷம் உங்களுக்கு வந்த கனவுகள், எண்ணங்கள், இது எல்லா
எல்லாத்தையுமே எழுதி வைங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா கடைசியான 5 நிமிஷம் இயற்கையை ரசிக்கணும். பார்க், பீச்னு இயற்கையோட வாக்கிங் போக ட்ரை பண்ணுங்க. அப்படியே போக முடியல அப்படின்னா வீட்லயே சில செடிகளை வளர்த்து அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவும் முடியல அப்படின்ற நேரத்துல மட்டும் இயற்கையோடைய புகைப்படங்களை பார்த்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இயற்கை நம்மளை சுத்தி எல்லா இடங்களையுமே இருக்கு. சோ நம்ம நேர்ல போய் இயற்கையை ரசிக்கிறது தான் சிறந்தது. தினமும் நீங்க தொடர்ந்து இத 15 நிமிஷம் செய்யும் போது பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுறத நீங்க நல்லாவே உணர முடியும். இது இன்னும் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தினமும் இத 2 தடவை செய்ய ட்ரை பண்ணுங்க. காலையில செஞ்ச உடனே நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இரவு நீங்க செய்யும் போது இந்த விஷயத்தை அப்படியே ரிவர்ஸ்ல செய்யணும். உதாரணத்துக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இயற்கையை ஒரு 5 நிமிஷம் பார்த்து ரசிங்க. அடுத்த 5 நிமிஷம் உங்களுடைய எண்ணங்களை எழுதி வைங்க. கடைசி 5 நிமிஷம் கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு அதே மனநிலையோட கண்களை மூடி தூங்க முயற்சி பண்ணுங்க. இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாவே இருக்கும். உங்களுக்கு கனவுகள் கூட வரலாம். அதுல உங்க வாழ்க்கைக்கான சிறந்த வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை இதை செய்யறது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லனா இத காலையில இல்ல நைட்ல ஏதாவது ஒரு டைம் செய்ய ட்ரை பண்ணுங்க. உங்க கூட பிரபஞ்சம் தானா வந்து பேசுறத முழுசா உணர்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையும் அழகானதாகவும் நிம்மதியானதாகவும் மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.